Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள வன்னியரசு, ஷாஜகான் ஆகியோருக்கு ஸ்டாலின் வாழ்த்து. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். சொல்லுங்க, திமுகவினர் யாரும் கடும் சொற்களை பேச வேண்டாம் அப்படின்னு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. அதுல காங்கிரஸ் மட்டும்தான் முதல்ல அமைச்சரவையில இடம்பெற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 கம்யூனிஸ்டுகள், விசிகே, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் நாங்க வெளியிலிருந்து ஆதரவு, அரசுல பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில மறுபடியும் நீங்க அரசு ஆட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு விசிகேவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் டிவிகே தரப்புல அழைப்பு விடுக்கப்பட்டது. அதை ஏற்று 2 பேருமே தற்போது அமைச்சரவையில இணைந்திருக்கிறாங்க. குறிப்பாக விசிக இந்த விவகாரத்துல என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் வேற வேற விஷயங்களை அவர் சொன்னார். முதல்ல சொன்னதுக்கும் அடுத்து சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பது போல அவருடைய பதில்கள் இருந்ததாக பேசப்பட்டது. இப்ப எல்லாத்தையும் தாண்டி அமைச்சரவையில விசிக இடம்பெற்று விட்டது. அந்த கட்சியை சேர்ந்த வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரு. இது தொடர்பாக திமுகவுக்கும் விசிகேவுக்கும் இடையில சில வார்த்தை மோதல்கள் நடந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பாக திமுகவுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான ராசா, எங்க வீட்டுல வளர்ந்த தென்னை அடுத்தவர் காம்பவுண்டுக்குள்ள போய் பலன் கொடுத்தா அதை என்ன சொல்றது, அதுக்கு இலக்கியத்துல பேர் இருக்கு, ஆனா அரசியல்ல இந்த மாதிரி நிகழ்வுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து தற்போது திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர்ல ஒரு பதிவை வெளியிடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம யாரையும் கடும் சொற்களை சொல்லி நீங்க பேசாதீங்க, யார் மனதும் புண்படும்படி நடந்துக்காதீங்க, உங்கள் தலைவராக என்னுடைய அன்பு வேண்டுகோள் இது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வன்னியரசுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம், தோழமை உணர்வோடு அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம், ஷாஜகானுக்கும் வாழ்த்து சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களுடைய வழியில நாம வந்திருக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. நல்லதை பாராட்டி மற்றவற்றை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நம்ம செயல்படுவோம் அப்படின்னு அந்த ட்வீட்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலைமையில ராஜா அவர்கள் தான் ஏற்கனவே பதிவு செய்த கருத்தை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கி இருக்கிறாரு. அதனை தொடர்ந்து தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் வருது. இதன் மூலமாக என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இதற்கு பிறகும் இந்த விவகாரத்தை பத்தி யாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சி ரீதியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதில் நம்ம போய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே இந்த விவகாரத்துக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கவே அவர் விரும்புகிறார் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை தாவேகா இழுக்குது அப்படின்னு பேச்சு வரும்போது, தற்போது மேலும் மேலும் இந்த விஷயத்தை பெருசாக்கி பேசும்போது அது ஒரு பெரிய விரிசலாக மாறிவிடுமோ அப்படிங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக கூட அவர் இந்த ட்வீட்டை போட்டிருக்கலாம்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.